ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க பிகே வந்தாச்சு. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஸோ நம்ம ஊர் பக்கம்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா அத்தை ராத்திரில சுடுகாட்டு பக்கம் கூட போ, ஆனா அப்பா மக சண்டைக்கு நடுவுல போகாத அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. ஏடா வந்துட்டு இனிமேல் நான் உனக்கு பிள்ளை இல்லடா, நீ எனக்கு அப்பாவும் இல்லடா, நான் உனக்கு அப்பாவும் இல்லடா, நீ எனக்கு பிள்ளை இல்லடா அப்படின்னு எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா மாதிரி வந்துட்டு கோவத்துல எக்கச்சக்கமா வார்த்தையை கொட்டினாலும் கூட வந்துட்டு 2 துளி கண்ணீர் விட்டா போதும் மை டியர் சன் தகப்பா அப்படின்ற மாதிரி அந்த பெரியவரை பிடிச்சிட்டு இவனா பெரியவன், இவன் சில்ற பையங்க அப்பாவின் பாசம் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு டக்குன்னு இணையக்கூடிய ஒரு பாண்டிங் அப்படின்னே சொல்லலாம். இப்ப வந்துட்டு இதை ஏன் நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, அந்த மாதிரி வந்துட்டு ஐயாவுக்கு ஒரு பிரச்சனைனா யாரா இருந்தாலும் அடிப்போண்டா, ஐயா பெத்த பையனா இருந்தாலும் அடிப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பெத்த பையனுக்கு அகேன்ஸ்டா நின்ன அருள் உட்பட பல முன்னாள் எம்எல்ஏக்களுடைய நிலைமை இப்ப அந்தரத்துல தொங்கும்படியா ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். சோ ஐயா வந்துட்டு இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நான் கனவுல கூட நினைக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பக்கூடிய அளவுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஐயா இருக்காரு இல்லையா, நம்ம ஐயா அன்புமணி அவர்களோட ஆரத்தழுவி கட்டுப்பிடிச்சு இனிமேல் கட்சி உனக்கு தாண்டா மகனே, நீ என்ன வேணாலும் பண்றா அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த சந்திப்பு வந்து அந்த உணர்ச்சி பூர்வமான சந்திப்பு இருக்கு பாருங்க, ராம் சொல்லி சொன்னதுதான் அரசியல் வட்டாரத்துல இப்ப ஹாட் டாபிக். சரி, ஓகே, இதனால வந்துட்டு அருள் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அங்கதான் கேமே ஸ்டார்ட் ஆகுது. சோ ஐயா பெண்ணாள் வந்து நின்னதுக்கு அப்புறமா பார்த்தோம்னா தொடர்ந்து வந்துட்டு அன்புமணி ராமதாஸ் இருக்காரு இல்லையா, அவரை தொடர்ந்து விமர்சனம் பண்ணது, அதை தாண்டி ஐயா இல்லைன்னா நீங்கெல்லாம் அரசியலுக்கு வந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது, அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாவுக்கு ஆதரவா நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி இருந்தாங்க அருள் உட்பட பல முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னே சொல்லலாம். சோ இப்ப வந்துட்டு ஐயா பெத்த மகன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போனதுனால அப்ப நம்ம நிலைமை என்ன ஆகுறது, ஐயாக்காக போர்க்கொடி தூக்கணும், நம்ம இனிமேல் தாவேக்கா கொடி பிடிக்கிறதா திமுக கொடி பிடிக்கிறதா அப்படின்ற கன்ஃபியூஷன்ல இருக்காங்களா. பாமகவுடைய முன்னணி சீனியர்கள் அப்படின்னு தான் சொன்னோம். சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விலாவாரியா பேச போறோம். சொல்லு, நீ தான் தைரியமான சொல்லு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பொதுவான ஒரு மேடையில வச்சு அப்பாவுக்கும் மகனுக்கும் வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருந்த சண்டை அப்படின்றது வெளியே ரொம்ப பெரிய அளவுல வெடிச்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நான் உதவியாக எனக்கா? ஆமா, எனக்குலாம் வேணாம். கேட்கறதுனா கட்சியில இருறா இல்லைன்னா கட்சியை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு மேடையிலேயே முழங்கியிருந்தாரு ராமதாஸ். சோ அதற்காக வந்துட்டு அன்புமணி சும்மா இருந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இனிமேல் சென்னை பனையூர் அலுவலகம் ஒன்று திறந்திருக்கு, 3வது தெருவில் வச்சிருக்கு. பனையூர்ல தான் பாமகவினுடைய தலைமையகம் இருக்கு, அங்கதான் ஆபீஸ் இருக்கு, என்ன பார்க்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாம் அங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீரதீரமாவும் பேசியிருந்தாரு. சோ தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம்னா என் வீட்டுல மைக்கு வச்செல்லாம் ஒட்டு கேட்கறாங்க அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பெரிய குற்றச்சாட்டெல்லாம் முன் வச்சிருந்தாரு ஐயா ராமதாஸ் அப்படின்னே சொல்லலாம். அவனுக்கு சொன்னதா சொல்லணும். சோ இப்படியே வந்துட்டு பிரச்சனை போய்கிட்டே இருக்கும்போது நாங்க தான் உண்மையான பாமக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எலெக்ஷன் டைம்ல தேர்தல் ஆணையம் இருக்கு இல்லையா, தேர்தல் ஆணையத்துக்கிட்ட போய் ஓகே வாங்கி ஐயாவினுடைய மாம்பழ சின்னத்துல ஐயாவே நிக்க விடாம பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி சசிகலாவோட கூட்டணி எல்லாம் வச்சு கூரையை பிச்சுட்டு குதி பண்றான்னு சொல்லி குதிச்சிருந்தாரு ஐயா. ஆனா ஐயாவனுடைய நிலைமை எலெக்ஷன்ல பரிதாபமா போனது வேற ஒரு விஷயம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. தாவேக்காவினுடைய ரொம்ப பெரிய அலை ஐயாவினுடைய தோல்விய அமைதியா மூடி மறைச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தான் குடும்ப விழா ஒண்ணுக்காக ஒண்ணு கூடி இருந்துச்சு ராமதாஸ் அவர்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். எல்லா மாவட்டத்திலையும் இவர் தலைவர் போட்டாரு,
ஒன்றிய அங்க வந்துட்டு பார்த்தோம்னா அப்பாவும் மகனும் பார்த்தோன்னே ஆற தழுவி கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க, கண்ணீர் விட்டாங்க. இதனால மறுபடியும் பாமக ஒன்னாயிடுச்சு. பாமக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரிக்க முடியாத சக்தி, உடைக்க முடியாத சக்தி அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டும் வெளியே வர ஆரம்பிச்சிருந்துச்சு. ஸோ ஐயா கட்டி பிடிச்சதுல அன்புமணி அவர்களுடைய சட்டம் நினைச்சோ இல்லையோ, அருள் அவர்களுடைய வைத்தெரிச்சல் இருக்கு இல்லையா, என்னடா இது அப்ப நம்மளுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற அந்த ஒரு பயம் இருக்கு இல்லையா, ஒண்ணு குடித்தாங்கய்யா அதுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய அளவுல பத்திட்டு எரிஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. சோ என்னதான் வந்துட்டு பார்த்தோம்னா இனிமேல் பாமக ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படின்னு சொல்லி வெளியில எல்லாம் பேசிக்கிட்டாலும் கூட சைலண்டா வந்துட்டு அருள் தரப்பு இருக்கு இல்லையா, அருள் தரப்பு ஆதரவாளர்கள் எல்லாத்தையும் திரட்ட ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஐயாக்காக நம்ம போர்க்கொடி தூக்குனதுனால அன்புமணி டெஃபினட்டா நம்மளை சும்மா விடமாட்டாரு, கட்சிக்குள்ள இருந்தோம் அப்படின்னா வெற்றி செய்வாரு. அதனால நம்ம அரசியல் எதிர்காலத்துக்காக தாவேகா பக்கம் தாக்குறதா இல்ல திமுக பக்கம் தாவறதா அப்படின்றதுதான் இப்ப யோசிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோனு மலை, இந்த பக்கம் பார்த்தா சோனு மலை. தாவேகா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பாமக வேணாம் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் பாமக வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லாததுனால ஒருவேளை அருள் தரப்பு பாமகவை உடைச்சுக்கிட்டு தாவேகா பக்கம் போனா அதிமுகவை வரவேற்ற மாதிரி பாமகவை வாங்கன்னு கூப்பிடுவாங்களான்றது ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இன்னைக்கு இடைத்தேர்தல்லாம் நடந்து தனிப்பெரும் சக்தியாலாம் உருவானதுக்கு அப்புறம் வேணா வந்துட்டு இந்த ஒரு முடிவை தைரியமா எடுப்பாங்களே தவிர இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிலவரத்துல பாமக உடஞ்சி தாவேகா பக்கம் போச்சுன்னா அந்த தாவேகா பக்கம் பெருசா ரசிக்காதுன்னு சொல்றாங்க. ஏன்னா வலிமை மிக்க லீடர் நான் தான் அடுத்த பாமக இருக்கக்கூடிய அன்புமணியவே கூட்டணிக்கு கூப்பிடாதவங்க அருள் அவர்களை கூப்பிட்டு மறுபடியும் எம்எல்ஏ வாய்ப்பெல்லாம் தருவாங்க அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய டைமுக்கு செட் ஆகாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால நம்ம வந்துட்டு தாவேகா பக்கம் போய் அசிங்கப்படுறதுக்கு பதிலாக பேசாம திமுக பக்கம் தாவிடுவோம். திமுக பக்கம் போனோம் அப்படின்னா எலெக்ஷன்ல போட்டியிடுற வாய்ப்பு தொட்டதுக்கெல்லாம் ஜெய போட்டிருக்கானுங்க, நானும் அப்படித்தானுங்க. அதை தாண்டி வந்துட்டு நமக்கு இருக்கக்கூடிய வெயிட் எல்லாம் காமிச்சோம்னா ஏதாவது மாவட்ட செயலாளர் மாதிரியான பதவி எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஐடியாவும் போடப்படுதான். ஆல்ரெடியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேகா கூப்பிடல அப்படின்ற கோபத்துல தினம் தாவேகாவை விமர்சனம் பண்றது, மேகதாது அணை விவகாரத்துல பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் தான் நம்மள தாவேகா கூட்டணிக்குள்ள வரவிடாம பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை வறுத்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆக்டிவான அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்காரு அன்புமணி. சோ அப்பாவோட இப்ப ஐக்கியம் ஆயிருக்க யாராலையும் அசைக்க முடியாத சக்தியா மறுபடியும் பாமக உருவெடுத்திருக்காரு அன்புமணி அப்படின்னே சொல்லலாம். என்னதான் அன்புமணியினுடைய இந்த வளர்ச்சி வந்துட்டு பெரிய அளவுல பேசப்பட்டாலும் கூட அதிமுக ரெண்டாவது உடஞ்ச மாதிரியே கூடிய சீக்கிரம் ஐயாவுடைய ஆதரவாளர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து தாவேகாக்கோ திமுகக்கோ தாவறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரசியல் வட்டார புள்ளிகள். சோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தன்னை நம்பி வந்தவங்களை ஐயா இருக்காரு இல்லையா, ஐயா அந்தரத்துல தொங்க விட்டது சரியா தப்பா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு இதே மாதிரி அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸா இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸா இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸா இருந்தாலும் சரி, அப்பப்ப அப்டேட்டா போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கலாம். தட பாய் பாய். மட்டமாமே